மணிரத்னம் சார் பண்ண எல்லா படங்களுமே ஒரு ஸ்பெஷல் எல்லாத்துலேயுமே இருந்துகிட்டே தீரும். ஒரு இடத்துல கூட நம்ம குறை சொல்கிற அளவுக்குலாம் இருக்காது. அதோட கதை எதை பற்றி சொன்னாலுமே உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும். இது மணிரத்னம் சார் படமா, இல்லை கமல் சார் இது ஒத்துக்கிட்டு நடிச்சிருக்காரா, அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு வேற, இதில் வேற இத்தனை பிரச்சனைகளை தாண்டி இந்த படத்தை ரிலீஸ் வேற பண்ணியிருக்காங்க, சிம்பு சார் படத்தில் இருக்காரு. ஸோ இத்தனை பேர் இருந்தும் எப்படிங்க அந்த படத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப சாதாரண கதைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, உள்ள கேரக்டரை பார்க்கும் மருதநாயகம் மாதிரி இருக்காரு. அப்படி ஸ்டில்லாம் பார்க்கும்போது லுக்கு சூப்பராக இருக்கு. ஆனா உள்ள போய் பார்க்கும்போது பார்த்தா அவர் வசூல்ராஜ் MBBSல பண்ற மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்காரு. ஜானகி கை தூக்கு அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஒரு மாதிரி இது என்னடா மிக்சடா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது நான் தாண்டா ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு பீக் இருக்குல்ல, அந்த பீக் வரும்போது உண்மையிலே தியேட்டர் வந்து எரப்ட் ஆச்சு. ரொம்ப நம்பினாங்க. ஆக்சுவலி அதுக்கப்புறம் வரப்போ ஒரு சீன்லாம் வந்து பட்டையை கலப்பும் போதுன்னு நினைச்சாங்க. எஸ்டிஆர் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கொண்டு வந்துட்டு அப்படியே கத்தி மாதிரி இருக்காப்ல அப்படி சூப்பரா பண்ணிட்டு இருக்க ஒருத்தரை கொண்டு வந்து லாஸ்டா வந்து முடிச்சது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமா இருந்துச்சு. இவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்கன்னா படத்துல வந்து இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்னு நினைச்சோம். ஸோ அதெல்லாம் வந்து டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. குறிப்பா ரஹ்மான் சாரோட மியூசிக், அதாவது சரியா நல்லா பண்ண ஒரு பாட்டை, சரியா நல்லா பண்ண ஒரு BGM எங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மணி சாரோட டிரெக்ஷன் இப்படி இருந்துச்சு, இப்படிலாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டுடுறேன். நீங்கள் அதுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட வீடியோ பார்க்கலாம். நாயகன் படத்தை எத்தனை வாட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிகாஸ் என்ன மாதிரி 90s கிட்ஸ்க்கு தெரியும், சினிமா மேலே ரொம்ப ஆர்வமாக விருப்பமாக இருக்கவங்க இந்த நாயகன் படத்தை கிட்டத்தட்ட 30 வாட்டி 40 வாட்டி பார்த்துருக்கேன்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நானும் அதே மாதிரி ஒரு பார்த்து வளர்ந்த பையன்தான். ஏனோ தெரில, நாயகன் அந்த படம் மேலே அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்கும். சினிமா கற்றுக்கணுன்னாலும் சரி, நடிப்பு கற்றுக்கணுன்னாலும் சரி, ஒரு சீனை எப்படி எலிவேட் பண்ணி கொண்டு போகணும், ஒரு BGM எங்கே யூஸ் பண்ணணும், ஒரு பாட்டு எங்கே வரணும், அதாவது நம்ம அசாத்தியமாக ஒரு கேமரா ஆங்கிளை பார்க்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நாயகன் படம் பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் ஏன் நாயகன் படத்தை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, மணிரத்னம் சார் பண்ண எல்லா படங்களுமே ஒரு ஸ்பெஷல் எல்லாத்துலேயுமே இருந்துகிட்டே தீரும். ஒரு இடத்துல கூட நம்ம குறை சொல்கிற அளவுக்குலாம் இருக்காது. இப்போயுமே வந்து மணிரத்னம் சார் வந்து குறை சொல்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோமா, நீலாம் வந்து குறை சொல்கிறியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ரஜினி சார் ஒரு இடத்துல சொல்லுவார், எந்த ஒரு படம் தோற்று போனாலும், எந்த ஒரு படம் சரியாக போகலைனாலும் அந்த படத்தோட இயக்குனர் தோக்க மாட்டார், அந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ தோக்கலாம், இல்லை அந்த இடத்துல அந்த படத்தோட கான்செப்ட் அந்த கதை தோக்கலாம், ஆனால் வந்து ஒரு இயக்குனர் வந்து தோக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரியெல்லாம் நம்மளை பேச வைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது தக்லைஃப் திரைப்படம். ஏன்னா இவ்வளோ நாள் மணிரத்னம் சார் படங்களை பார்த்து வளர்ந்தவங்களுக்கு இவரை மாதிரி ஒரு இயக்குனர் ஆகணும், இவரை மாதிரி ஒரு ஆங்கிள் வச்சிடணும், இல்லை மணிரத்னம் சார் படத்தில் ஒரு சீனில் நடிச்சிடணும் அப்படின்ற அளவுக்கு சினிமாவில், குறிப்பாக தமிழ் சினிமாவில் அந்த அளவுக்கு ஒரு உச்சத்தில் கொண்டு போய் வச்சுருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவான் ஒரு பக்கம் இருக்கார். இன்னொரு பக்கம் வந்து 38 ஆண்டுகள் ஆச்சுன்னு சொல்கிறாங்க நாயகன் படத்துக்கு அப்புறமா கமல்ஹாசனும் வந்து மணிரத்னம் இணையிறது. நாயகனை பற்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு இடத்துல நாயகனோட அடுத்த பாட்டாக இருக்கும், இல்லை நாயகனை மிஞ்சி தக்லைஃப் இருக்குன்னு சொன்னதுனால தான் அந்த படத்தோட கம்பேர் பண்ணிட்டு வரேன். நிறைய பேர் இப்போ இருக்க 2K கிட்ஸ் வந்து நாயகன் படத்தை ஒரு ரீவாச்சும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அதுலேயுமே வந்து சக்திவேல் நாயக்கர்ன்றதா அவரோட பேர். ஒருவேளை இந்த விக்ரம் இந்த படம் மாதிரி வந்து இந்த LCU கான்செப்ட் மாதிரி ஏதோ இருக்குமோன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருந்துச்சு. பிகாஸ் சிம்புவோட கேரக்டர், த்ரிஷாவோட கேரக்டர் எதையுமே ரிவீல் பண்ணாமல் ரொம்ப வந்து காம்பேக்டாக அந்த படத்தை வந்து அந்த ட்ரெய்லரில் காமிச்சிருந்தாங்க. ஸோ மேபி அதெல்லாம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட தான் போயிருந்தோம். பட் உண்மையிலேயே அது நாயகன் பார்ட் 2 இருந்துச்சா, இல்லை நாயகன் மாதிரி கொஞ்சமாச்சும் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ரஜினி சார் சொன்னதான் திரும்பவும் ஞாபகம் வருது, ஒரு இயக்குனர் தோக்க மாட்டார், அதோட படத்தோட கதை கான்செப்ட் தோற்றுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வரிசையில் வந்து தக்லைஃப் பார்க்கும்போது ரொம்ப ஜென்யூனாகவே சொல்லிடலாமே, நம்ம எதுக்கு வந்துட்டு இதை மூடி மறைச்சு, இல்லைங்க சினிமாவில் இருந்துக்கிட்டே சினிமா தப்பாக சொல்லக்கூடாது, ஒரு மீடியாவில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு சினிமா வந்து இவ்வளோ குறைச்சி பேசினா எத்தனை பேர் படம் பார்க்க போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேசலாம். பட் உண்மையாக சினிமா லவ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸாக நான் அந்த படத்தை போய் பார்க்கணும், ரொம்ப ஆர்வமாக இருக்குது, ரொம்ப அழகாக கமல் சார் பேசியிருக்காரு, சிம்பு சார் படத்தில் இருக்காரு, த்ரிஷா மேம் இருக்காங்க, ஒரு பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு நினச்சிட்டு போகிறவங்களுக்காக தான் வந்துட்டு அட்லீஸ்ட் இதுக்கு உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ படத்தை பார்க்கும்போது ஒரு பிலோ ஆவரேஜ் படம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை சொல்லலாம். இதையே நான் எடுத்தோன்னே சொல்கிறேன் அப்படின்னா வந்து இந்த படத்தோட கதை எதை பற்றி சொன்னாலுமே
உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கும். இது மணிரத்னம் சார் படமா, இல்ல கமல் சார் இதை ஒத்துக்கிட்டு நடிச்சிருக்காரா, அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு வேற, இதுல வேற இத்தனை பிரச்சனைகளை தாண்டி இந்த படத்தை ரிலீஸ் வேற பண்ணியிருக்காங்க, சிம்பு சார் படத்துல இருக்காரு. ஸோ இத்தனை பேர் இருந்தும் எப்படிங்க அந்த படத்துல நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப சாதாரண கதைன்னு சொல்றீங்க அப்படின்னா, எஸ், ஒரு பழிவாங்குதல் கதை தான். மணிரத்னம் சார் படத்துல ஒரு புதுமை அப்படின்னா அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அந்த காலகட்டத்தில் எந்த விஷயங்கள் வந்து ட்ரெண்டா இருக்கோ அதைத்தான் வந்து அந்த படத்துல வச்சிருப்பாரு. தக் லைஃப்ன்ற அந்த டைட்டிலை தாண்டி இந்த படத்துல ட்ரெண்டா பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு காட்சிகளை வந்து அடுத்தடுத்து கொண்டு போயிருக்காங்க. இதுல முக்கியமா சொல்ல போனா கதை திரைக்கதை வந்துட்டு மணிரத்னம் சாரும் கமல் சாரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. 2 பேருமே தமிழ் சினிமாவோட உச்சம். ஸோ அவங்க 2 பேர் பண்ணியிருக்காங்கன்னும் போது ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த விஷயம் வந்து இதில் மிஸ் ஆயிருச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக தோணுன விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு கமல் சாரை ஒரு இடத்துல வச்சுருந்தோம். அதாவது ரஜினி சார்னா வசூல் பண்ணுவார், பயங்கரமாக படம் கமர்ஷியலாக பயங்கர ஹிட்டு கொடுப்பாரு அப்படின்னு வச்சுருப்போம். விஜய் சார், அஜித் சார் இப்படி வச்சுருப்போம். சூர்யா, விக்ரமெல்லாம் ஒரு கேட்டகரி வச்சுருப்போம். ஆனால் கமல் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா கண்டெடுத்த ஒரு வைரம் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருப்போம். எப்போவுமே வந்துட்டு கலைத்தாயின் மூத்த மகன், இளைய மகன்லாம் பேசும்போதெல்லாம் கமல் சார் அதில் கண்டிப்பாக இருக்காருன்னு தான் வச்சுருப்போம். அப்படிப்பட்ட ஒருத்தரையும் நீங்கள் கமர்ஷியல் படம் பண்ணுங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் வந்துட்டு கமர்ஷியலாகவே படம் பண்ணலாமே, நீங்கள் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்களோ, அதுவும் மணி சார் படத்திலே கொண்டு வந்துட்டாங்களோன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஒரு ஃபைட் இருக்கலாம், அதுக்கப்புறம் எமோஷனல் காட்சி இருக்கலாம், கமல் சாரை வந்து நடிக்க சொல்லித்தரணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துலையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு க்ளோஸ் அப் ஷாட்ல கூட நீங்க கண்ணை விட்டு திரும்பிட முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஐபால் ரொட்டேஷன் தான். அந்த ஐபாலையே அவ்வளோ சூப்பரா இது பண்ணி அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காரு. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வரும்போது அவங்க ஒய்ஃப் கிட்ட கெஞ்சிட்டு போற சீன்லாம், ஒருவேளை அந்த படம் நல்ல படமா அப்படியே திரைக்கதை சூப்பரா ஷார்ப்பா வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான பேசக்கூடிய சீனா மாறி இருக்கும். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு நிறைய இடங்கள்ல கேரக்டரை லூஸ் பண்ணிட்டு அந்த கேரக்டரோட ரைட்டிங் சரியா எழுதலையா, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது ஆக்சுவலி வந்துட்டு இந்த படத்தை குறை சொல்லணும், மணி சாரோட டிரெக்ஷன் இப்படி இருந்துச்சு இப்படிலாம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, வருத்தத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்தை பத்தி இப்படிலாம் இருக்கு அப்படிலாம் இருக்குன்னு சொல்லும் போது உண்மையிலேயே வருத்தத்தோட தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு போன ஒரு படம், இந்த படம் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மைண்ட் செட் வச்சிருப்போம். அதை தாண்டி சொல்லுவாங்க எதிர்பார்க்காதீங்க சும்மா போங்க அப்படின்ட்டு. ஆனா எதிர்பார்ப்பை உண்டாக்கிட்டீங்க. ஏன்னா படத்தை பத்தி நீங்க பேசின பேச்சு வந்து அவ்வளோ இருந்துச்சு. ஸோ அப்படின்னும் போது எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்கன்னா படத்துல வந்து இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்னு நினைச்சோம். ஸோ அதெல்லாம் வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. குறிப்பாக ரஹ்மான் சாரோட மியூசிக், அதாவது சரியா நல்லா பண்ண ஒரு பாட்டை, சரியா நல்லா பண்ண ஒரு பிஜிஎம்மை எங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து சின்ன சின்ன படங்கள்ல பார்த்தோம், ஒரு பிஜிஎம்ஏ கதை சொல்லுது, ஒரு இடத்துல வந்துட்டு அந்த பிஜிஎம் வந்து நம்மளை எலிவேட் பண்ணி கொண்டு போகுது. ஆனால் அது எல்லாமே இங்கே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ரகுமான் சார் ஏன் அந்த இடத்துல அதை பயன்படுத்தலை, ஏன் அந்த இடத்துல இந்த மியூசிக்கை போட்டிருக்காரு, இந்த பாட்டு ஏன் இங்கே வந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பம் இருக்கு. மணி சார் படங்கள்ல வந்துட்டு இயற்கையை ரொம்ப நம்புவாரு, அதாவது இயற்கை சார்ந்து அந்த சத்தத்தை வச்சே வந்து படத்தை பாதி விஷயம் நம்மளை புரிய வச்சிருவாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான காட்சிகள் இருந்துச்சான்னு கேட்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதாவது அது ஒரு இடத்துல கூட நம்ம அதை ஃபீல் பண்ணி சொல்ல முடியல. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் அடிக்குது, செகண்ட் ஹாஃப்ல த்ரிஷாவோட கேரக்டர் வந்து ரொம்ப மைனூட்டா ஏதோ வச்சிருக்காங்க, கண்டிப்பா அவங்க கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்கு, அவங்கள தான் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா த்ரிஷா கேரக்டரே ஒரு மாதிரி குளறுபடி பண்ணி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா வந்துட்டு ஒருத்தர் கூடயும், செகண்ட் ஹாஃப்ல ஒருத்தர் கூடயும் அப்படின்றது. அப்புறம் வந்து கமல் சார் கேரக்டர் வந்துட்டு அவர் வந்து ஒய்ஃபை அவ்வளோ லவ் பண்றாரு, ஆனா அவர் இன்னொரு பொண்ணு கூட இருப்பாரு, அவர் ஃப்ளர்ட்டும் பண்ணுவார், எல்லார்கிட்டையும் ஃப்ளர்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே ஒரு மாதிரி மிக்ஸ்டா இருந்துச்சு. அதாவது வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் கமலை கொண்டு வந்துட்டு மருதநாயகம் படத்துல ஒரு சீன்ல நடிக்க வச்சா என்ன மாதிரி பண்ணுவாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா உள்ள கேரக்டரை பார்க்கும் மருதநாயகம் மாதிரி இருக்காரு, அப்படி ஸ்டில்லாம் பார்க்கும்போது லுக்கு சூப்பரா இருக்கு. ஆனா உள்ள போய் பார்க்கும்போது பார்த்தா அவர் வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல பண்ற மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்காரு, ஜானகி கை தூக்கு அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஒரு மாதிரி இது என்னடா மிக்சடா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கன்னட சர்ச்சை பத்திலாம் பேசிட்டு இருக்கும்போது படத்துல ஒரு டயலாக்கும் இருக்கு, அது எனக்கு தெரிஞ்சு வச்சாங்களா இல்ல முன்னாடியே வந்துச்சான்னு தெரியல. ஒரு இடத்துல வந்து சரின்னு சொல்றதுக்கு தெலுங்குலையும் சரிதானே அப்படின்னு சொல்லி கமல் சார் சொல்லுவாரு. அப்புறம் மன்னிப்புன்னு ஒரு விஷயத்த வந்து அங்கே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, அது பெருசா கொண்டு போல, பட் அந்த இடத்துல அதை வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. அது படத்துக்கு அப்புறம் வச்சா முன்னாடி வச்சான்னு தெரியல. ஏன் இது இந்த டைலாக் மட்டும் நான் சொல்றேன்னா, இந்த 2 டைலாக் மட்டும் தான் எனக்கு வந்துட்டு டக்குன்னு பதிஞ்சது, மற்ற எதுவுமே பதியலை. அதுவும் மணிரத்னம் சார் படத்துல ஒரு டயலாக் வந்து பதியலைங்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். அதாவது நான் தாண்டா ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு பீக் இருக்குல்ல,
அந்த பீக் வரும்போது உண்மையிலே தேட்டர் வந்து எரப்ட் ஆச்சு, ரொம்ப நம்பினாங்க. ஆக்சுவலி அதுக்கப்புறம் வரப்போ ஒரு சீன்லாம் வந்து பட்டையை கலப்ப போதுன்னு நினைச்சாங்க. பட் அதுக்கப்புறம் அதெல்லாம் இல்லைன்றது ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட். தாண்டி வந்துட்டு மணி சாரோட ஃப்ரேம்னு ஒன்று சொல்லுவோம், இந்த ஃப்ரேம் தாண்டா மணி சார் அப்படின்ட்டு. அது அங்கங்க கண்டிப்பா இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்லாம் வந்து மணி சாரோட ஃப்ரேம் அந்த ஒர்க் வந்து ரொம்ப சூப்பரா அது தெரிஞ்சது, இது தாண்டா மணி சாரோட ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப சூப்பராகவே இந்த ரவிகே சந்திரன் பண்ணியிருந்தாரு. குறிப்பா இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு சிம்புவும் த்ரிஷாவும் பேசிட்டு இருக்க ஒரு சீன் வந்து ஒரு சிங்கிள் டேக்ல எடுத்திருப்பாங்க. அது ரொம்ப அழகா அப்படியே அந்த கடற்கரையில ரொம்ப சூப்பரா எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் நல்ல விஷயங்களா இருக்க தாண்டி ஒரு சூப்பர் படம், வேற லெவல் படம், பிளாக் பஸ்டர் படம்னு சொல்ற அளவுக்கு இதுல இல்ல அப்படிங்கிறது ஒரு பெரிய என்ன சொல்றது மன வருத்தமா இருக்கு. நான் ஏன் நாயகனை ஸ்டார்ட் பண்ணி நான் அதை சொன்னேன் அப்படின்னா, நாயகன் அவ்வளோ பிடிச்ச படம். மணி சாரை வந்துட்டு அந்த படத்துக்கு அப்புறமா நான் கமல் சாரை எப்படியோ அங்க பாக்குறோம், அப்படியே வாவ் மனுஷன் எல்லாம் கடவுளையா. அதே மாதிரி இந்த பக்கம் மணி சாரை பார்க்கும்போது சார் நீங்க வேற லெவல் சார் அப்படின்னு, இளையராஜா சாரை பார்க்கும்போது சார் நீங்க எல்லாம் வேற மாதிரி அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு காம்பேக்டா ஒரு நாங்கள் அதான் புத்தகம்னு சொல்லுவோம். அது ஆக்சுவலி நாங்கள் சினிமா படிக்கணும் அப்படின்னா போய் நாயகன் படம் பாரு, மணி சார் படம் நிறையா பாரு, இளையராஜா சொல்ல மியூசிக்கை போய் பாரு, கமல் சாரோட நடிப்பை பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்துட்டு அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரும்போது இது வந்து அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு. ஸோ இது வந்து தெரிஞ்சு நடந்ததா தெரியாம நடந்ததா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல வந்து ஒரு விஷயம் நான் பேசணும்னு நினைக்கிறேன். மீம் பத்தி எல்லாம் பேசும்போது நிறைய பேர் வந்துட்டு இப்போ சங்கர் படம் பண்றாரு, அவருடைய பழைய கான்செப்ட்ல படம் பண்றாரு, ஸோ படம் ஒர்க் அவுட் ஆகல. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஏஆர் முருகதாஸ் படம் பண்றாரு, அவரும் வந்து சிக்கந்தனும் படம் கொடுத்தாரு, அது பழைய கான்செப்டா இருக்கு, ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அந்த லிஸ்ட்ல மணி சார் சேர்ந்துட்டாரா அப்படின்றதெல்லாம் வந்து போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இது வரைக்கும் மணி சார் படங்கள்ல வந்துட்டு லாஸ்டா முடியும் போது எஃப்லிம் பை மணிரத்னம் போடுவாரு. அது போடும்போது கைத்தட்டாம யாரும் வெளியே வந்ததே கிடையாது. ஆனா இந்த படத்துல இயக்கம் மணிரத்னம் போடும்போது எனக்கும் பக்குன்னு இருந்துச்சு, என்ன வெறும் இயக்கம் மட்டும் போடுறாரு அப்படின்னா. ஸோ கதை திரைக்கதை வந்து மாத்தி மாத்தி பண்ணியிருக்காங்க. ஸோ மணி சாரும் பண்ணியிருக்காரு, கமல் சாரும் பண்ணதுனால வந்துட்டு அந்த இடத்துல போட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல வந்துட்டு இவரை சேர்க்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த ஏஜ்ல அவர் ஓகே கண்மணி பண்ணும் போதும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, அந்த ஏஜை தாண்டி அப்ப இருக்கக்கூடிய இந்த லிவிங் டுகெதரை எந்த அளவுக்கு அழகா சொல்லி அதுல வந்துட்டு இந்த காது கூசுற மாதிரியோ கண்ணை சுருக்கிற மாதிரியோ காட்சிகள் இல்லாம கொண்டு போய் அப்படியே முடிச்சிருப்பாரு இல்லையா, ஒரு காதல் கசந்த அந்த மாதிரி இருந்த மணிரத்னம் அவர்கள் இதுல வந்து என்ன பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்களை மாத்திட்டாரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலா பார்க்கும்போது ஒரு கமர்ஷியல் படத்துக்கான எலிமெண்ட்ஸ் இருக்கும்ல, அங்க லாஜிக்லாம் எதிர்பார்க்க கூடாது, நீங்க எதை பத்தியும் யோசிக்க கூடாது, ஆனா வந்து நீங்க வந்து இந்த படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற எலிமெண்ட்ஸ் இருந்தா கூட பரவாயில்ல. அப்படியே மணிரத்னம் சார் படம் மாதிரியே போகுது. அப்புறம் பார்த்தா அப்படியே வேற மாதிரி மாறும்போது, குறிப்பா ஒரு சில காட்சிகள்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. அவர் இறந்து போயிட்டு அவர் ஒரு நாள் ஃபுல்லா அந்த பணியில இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு தீ பத்த வச்சு அவர் திரும்ப அட்டாக் பண்றாரு. அது வரைக்கும் கூட ஓகே, அது ஒரு படம், அது ஒரு கதை, அதை பண்ணலாம், அதுல என்ன தப்பு இருக்குது, எத்தனையோ படங்கள் வருதுன்ட்டு. ஏன்னா ஹாலிவுட் படங்கள்லாம் அப்படித்தானே பண்றாங்க. ஆனா அதை தாண்டி அங்க இருந்து வர்றாரு, ஏன் அந்த முடியோடயே இருக்கணுமா? கமல் சாருக்கு அந்த கெட்டப் வந்து அவர் எது போட்டாலும் சூப்பரா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், அவருக்கு செம்மையா செட் ஆகும். அதோடயே வரணுமா, அதோடயே பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. நிறைய பேர் வேற கமெண்ட் சொன்னாங்க, கமல் சார் பேசிட்டே இருக்காரு படத்துல அப்படின்னு. கமல் சார் பேசல, அந்த கதையை அவள் பேசுற மாதிரியே தான் இருந்திருக்கு. ஒரு வாவ் மூமெண்ட் வரும் அப்படின்னும் போது வாவ் மூமெண்ட் வருது, அப்படியே எஸ்டிஆர் உள்ள என்ட்ரி கொடுத்து பணம் வருது, அப்புறம் திரும்ப அப்படியே சால்வ் ஆயிடுது. இதுல வந்துட்டு சில இடங்களை பயன்படுத்தாம விட்ட சில பேர் அப்படின்னு பார்க்கும்போது த்ரிஷா அவர்கள் ரொம்ப முக்கியமா நிறைய சீன் எதிர்பார்த்தோம். அவங்க கூட சொன்னாங்க, நீங்க வெறும் 2 நிமிஷமா 1 நிமிஷம் தான் பார்த்துருக்கீங்க, பட்டம் ஃபுல்லா பாருங்க, 3 ஹவர்ஸ்ல என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிச்சாங்க, 2-3 ரொமான்ஸ் காட்சி நடிச்சாங்க, அழகா கியூட்டா சிரிச்சாங்க, அவ்வளவுதான் அதுல இருந்துச்சு வழியா. மற்றபடி அவங்க என்ன அதுல பண்ணாங்கன்னு கேட்டா, ஏன்னா அவங்கன்றது அந்த கேரக்டர் சொல்றேன், அந்த கேரக்டருக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ஒன்றும் கொடுக்கல. ஸோ அவங்களுடைய வேலையை மட்டும் சரியா பண்ணிட்டு போயிட்டாங்க. எஸ்டிஆர் ஃபேன்ஸ் நிறைய பேர் இந்த படத்தை வந்து விரும்பி போய் பார்த்தாங்க. அதாவது கமல் சாரை தாண்டி எஸ்டிஆர் ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா படத்தை வந்து விரும்பி பார்த்தாங்க. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு மிக்சடா தான் இருந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வாவ் சூப்பர் நைஸ், அப்புறம் அப்படியே என்னடா இது, கடைசியில் செக்கச்சந்த வானம்ல எப்படி வந்துட்டு எஸ்டிஆர் அப்படி மாசா காட்டிட்டே போயிட்டு கடைசியில் மாசாவே கொலை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இதுலயும் மாசா காட்டிட்டு லாஸ்டா வந்து சம்பவம் பண்ணிடுறாங்க. அங்கேயுமே நிறைய லாஜிக்கா பார்க்கும்போது சில விஷயங்கள் மாறதான் செய்யுது. அங்க அது தேவையில்லாத ஒரு இதாக தான் இருந்துச்சு. பட் ஓகே, அது வந்து அவங்களுடைய கதை பண்ணியிருக்காங்க ஓகே. பட் அது வந்து கொஞ்சம் ஒட்டலை. எஸ்டிஆர் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கொண்டு வந்துட்டு அப்படியே கத்தி மாதிரி இருக்காப்ல அப்படி சூப்பரா பண்ணிட்டு இருக்க ஒருத்தரை கொண்டு வந்து லாஸ்டா வந்து முடிச்சது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமா இருந்துச்சு. ஸோ ஓவராலா வந்துட்டு இந்த படத்தை இவங்க பார்க்கலாம் அவங்க பார்க்கலாமா இது பார்க்கலாமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது.
உங்களுக்கு இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்க. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு. இவங்க சொல்றாங்க, ரிவ்யூவர் சொல்றாங்க, இவன் சொல்லிட்டான், அவன் சொல்லிட்டான், அப்ப நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காகலாம் வந்துட்டு இல்ல அந்த படம் வேலைக்கு ஆகாது அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு ரசனைன்றது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு மேபி இந்த படம் பிடிச்சிருக்கலாம். ஒரு ராவான கமலஹாசன் அவரை பார்க்கணும். இன்னொரு சைடு வந்து மணிசாரோட அந்த கேமரா ஆங்கிள் இருந்து மணிசாரோட அந்த ஒரு டிரெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ரகுமான் சார் மியூசிக் வந்து நான் கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாகவே இருக்கும். மற்றபடி இந்த படத்தை வந்துட்டு நீங்கள் ஒரு சினிமா ஆடியன்ஸாக, ஒரு பயங்கரமாக சினிமா வெறியரா, மணிரத்னம் ஃபேனா, பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் தான் ஆகும். ஸோ அது மட்டும் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதை தாண்டி நீங்கள் வந்துட்டு ஒரு ஓகே, ஒரு படம் தக் லைஃப் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. அதான் கடைசி வரைக்கும் எனக்கு தக் லைஃப்னு ஏன் இந்த படத்துக்கு பேர் வச்சாங்கன்றது மட்டும் எனக்கு தெரியவே இல்லை. ஸோ படத்தோட ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் எனக்கு அது மட்டும் புரியாமே இருந்துச்சு. எதுக்காக வச்சிருக்காங்க, ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருந்திருக்குமே அப்படின்னும் போது அந்த கனெக்ஷன் மட்டும் வரவே இல்லை. எனக்கு அது மட்டும் ஓடிட்டே இருந்துச்சு மைண்டில். ஸோ ஓகே, ஏதோ ஒரு காரணத்துக்காக வச்சிருப்பாங்க, அதை சொல்லியிருக்கலாம், இன்டர்வியூல கூட சொல்லியிருக்கலாம். இன்டர்வியூல அவ்வளோ பேசுனீங்க, அதை கூட சொல்லலை. பட் இருந்தாலும் ஓகே, ஒரு மன கஷ்டத்தோட இந்த ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். இப்போ வரக்கூடிய பெரிய பெரிய படங்கள்லாம் இந்த மாதிரி ஆகுறது வந்து சின்ன படங்களுக்கு வாய்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சின்ன சின்ன படங்கள் நல்லா ஓடணும் அப்படின்னா இந்த மாதிரியான பெரிய படங்கள் ஓடினாதான் தியேட்டரில் வந்து மக்கள் ஃபில் ஆவாங்க. இந்த போன வாரம் கமல் சார் படம் பார்த்தோம், ரஜினி சார் படம் வருது, அந்த படம் பார்த்தோம், அதே மாதிரி இந்த படம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலியோ ஒரு குட் நைட்டோ வரப்போகிற குடும்பஸ்தன் வாட்டவர் எந்த படமாக இருந்தாலும் ஓட போகுது. ஸோ அந்த படங்கள் ஓடணும் அப்படின்னா இந்த படங்களும் ஓடணும். இந்த படங்களும் அந்த படங்கள் கொடுக்குற அந்த ஒரு ரசனையை சிம்பிள் பட்ஜெட்ல பண்ணி இன்னைக்கு சூப்பர் ஹிட் கொடுக்குறாங்க. அது மாதிரி இது இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல இவ்வளோ பெரிய படத்தை வந்து இன்னும் கூட நல்லாவே இது பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்ற எண்ணம் மட்டும் தான் இருந்துச்சு. எல்லாரும் கூலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தை முடிச்சதுக்கப்புறம் அடுத்த பெரிய படம்னா கூலி தான். ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி எத்தனை பேர் வந்து நாயகன் படத்தை ரிப்பீட்டாக பார்த்தீங்கன்றதையும் சொல்லுங்கள். இந்த படத்தை பற்றின கருத்துக்கள்ல இதெல்லாம் சரியா இருந்துச்சு, நீ சரியா சொல்லலை, தப்பாக சொல்லிட்ட, இல்லை இதெல்லாம் வந்து நீ சொல்ல மறந்துட்ட அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.